ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு கொஞ்சம் புது வார்த்தைகள் நம்ம கற்றுக்கலாம். அந்த புது வார்த்தைகள் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எவ்ரி அதர் டே அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஜிம் எவ்ரி அதர் டே. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜிம்முக்கு போவேன். நெக்ஸ்ட் ஒன், பட்டப்பகல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பகல்னு சொல்லுவோம், பட்டப்பகல் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த பட்டப்பகல் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் ப்ராட் டே லைட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ராபரி அக்கர்ட் இன் ப்ராட் டே லைட். இந்த கொள்ளை சம்பவம் பட்டப்பகலில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், கும் இருட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இருட்டு அப்படின்னா டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கும் இருட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பிட்ச் டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஸ்லீப் இன் த பிட்ச் டார்க் ரூம். நாங்கள் ஒரு கும்மிருட்டான ரூமில் தூங்குவோம். நெக்ஸ்ட் ஒன், விடியற் காலை அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த விடியற் காலை கொஞ்சமாக லைட்டாக வெளிச்சம் மட்டும் இருக்கும், ஒரு 5-5:30 மணி அப்படி சொல்லுவோம்ல, அந்த டைமை இங்கிலீஷில் டான் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பஸ் லீவ்ஸ் அட் த கிராக் ஆஃப் டான். இந்த பஸ் இந்த விடிய காலையில் கிளம்பும். நெக்ஸ்ட் ஒன், அந்தி வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது சாயந்தரம் அந்தி பொழுது அப்படிலாம் சொல்லுவோம்ல. கொஞ்சம் வெயில் வந்து போயிடும், ஆனால் அந்த கொஞ்சம் அப்படி இருட்டிட்டு வர்ற டைமாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமை இங்கிலீஷில் டஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ டிட் நாட் ரிட்டன் அன்டில் டஸ்க். அவள் அந்தி பொழுது ஆற வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஷீ டிட் நாட் ரிட்டன், அவள் வரலை, திரும்பி வரலை. ஷீ டிட் நாட் ரிட்டன் அன்டில் டஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நடுராத்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல. நடுராத்திரி அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் மிட் நைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ மிட் நைட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா, கரெக்டாக நைட்டு 12 மணி அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மிட் நைட் அப்படின்னு சொல்லணும். 1 o'clock 2 o'clock எல்லாம் வந்து மிட் நைட் கிடையாது. ஸோ கரெக்டாக 12 அப்படிங்கிறது தான் வந்து மிட் நைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லெஃப்ட் அட் மிட் நைட். நான் கரெக்டாக நடுராத்திரியில் கிளம்புனேன். ஐ லெஃப்ட் அட் மிட் நைட். நெக்ஸ்ட் ஒன், உச்சி வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல. மத்தியானம் வந்து உச்சி வேலை, உச்சி பகல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த உச்சி வேலை அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லணும்னா மத்தியானம் வந்து நம்ம கரெக்டாக 12 மணி அப்படிங்கிறது தான் நம்ம உச்சி பொழுதுன்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷில் நூன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாப் வில் பி ஓப்பன் ஃப்ரம் நூன். ஸோ ஷாப் வில் பி ஓப்பன் ஃப்ரம் நூன் அப்படின்னா கரெக்டாக மத்தியானம் 12 மணிலேருந்து கடை திறந்துருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி புது புது வார்த்தைகள் கற்றுக்கிறதுக்கு, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.